ஹாய் நீ தான் பேசுறியா? how are you? ஹாய். நம்ம ஃபேஸில் நமக்கே தெரியாமல் நிறைய அழுக்கு இருக்கும். is it? நம்ப முடியலனாலும் அதுதாங்க உண்மை. எப்படி நமக்கு தெரியாமல் அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் சோப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலும் இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபேஸில் நிறையா வந்து போர்ஸ் இருக்கும். ஓப்பன் போர்ஸஸ் நிறையா இருக்கும் நமக்கு தெரியாமலே, கண்ணுக்கு தெரியாமல். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை டஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அதில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கின் நிறையாவே டேமேஜ் ஆகும், ப்ளஸ் வந்து பிம்பிள்ஸும் உங்களுக்கு அதனால வரும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தே சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா வந்து வார்ம் வாட்டர் உங்களுக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆவி வர அளவுக்கு வார்ம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் லெமன் ஒரு ½ லெமன் போட்டுக்கோங்க. 10 வந்து மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. 10 வந்து நீம் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் துளசி ஒரு 5 போட்டுக்கோங்க. இதெல்லாமே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பெட்ஷீட் போட்டு நம்ம அந்த உடம்பு சரியில்லைனா ஆவி பிடிப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த போர்ஸில் உள்ள அழுக்கு எல்லாமே அது எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் டவலை வச்சு ஏதாவது வச்சு நல்லா டேப் பண்ணி அதை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்கள் ஃபேஸ்லேருந்து போயிடும். உங்கள் ஸ்கின்னுமே எங்கே ஸ்மூத்தாக நல்லா வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸ்கின்னும் டேமேஜ் ஆகாது, பிம்பிள்ஸ்லேருந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். தேங்க்யூ.